பிரைஸ் be to God. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகளே, இங்கே பரிசுத்த ஆவியினை கர்த்தர் வகையறுத்து சகரியா தீர்க்கதரிசிக்கு கூறுவதை நாம் காண்கிறோம். தேவனிடத்திலிருந்து நாம் பெரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள் கிருபையும் விண்ணப்பங்களும் அடங்கியுள்ளதை இங்கு நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். ஆகவே தேவ அபிஷேகத்தினை பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் தேவ கிருபை இறங்குகிறது. மரியாள் பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரித்தால் அவளை கிருபை பெற்றவளை வாழ்க என்றே தேவதூதன் வாழ்த்துகிறான். ஆவியானவரை குறித்து பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்றே அந்த விண்ணப்பத்தின் ஆவியை குறிப்பிடுகிறார். ஆம், இவ்வாறு நாம் பெறும் அபிஷேகத்தில் அடங்கி இருக்கும் ஆவியானவரை பொதுவாக ஒரு வட்டத்திற்குள் வைத்து விடாமல் அவருக்குள் இருக்கும் வெவ்வேறான தன்மைகளையும் அந்த தன்மைகளுக்கு ஏற்றதாக நமக்குள் நடக்கும் கிரியைகளையும் நாம் தவறவிடாமல் உணர்ந்து கொள்வோம். இத்தகைய கிருபையின் ஆவியோடும் விண்ணப்பத்தின் ஆவியோடும் நாம் ஜெபிக்கின்ற பொழுது விரோதமாய் வருகிற எத்தகைய எதிர்ப்புகளையும் தேவன் அழிக்கின்றார் என இவ்வதிகாரத்தில் காண்கின்றோம். ஆகவே உலக எதிர்ப்புகளோடு போராடியே வாழ்நாளை கழிக்காமல் ஆவிக்குள்ளாகி ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வோம். எவ்விடத்திலும் வெற்றி காண்போம். God bless you abundantly.